ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்குரிய வார்த்தையானது மத்தேயு 8ஆம் அதிகாரம் 10வது வசனம். இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்கிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலுக்கும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே சொல்லுகிறேன். ஆண்டவர் 100க்கு அதிபதி ஒருவன் இயேசுவிடத்திலே வருகிறார். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 6-7 அவனுடைய வேலைக்காரன் திமிர்வாதத்தினால் கஷ்டப்படுகிறதினாலே இயேசுவிடத்தில் வருகிறார். இயேசுவை அழைக்கிறார். இயேசு சொல்கிறாரு, நான் வந்து அவரை சுகமாக்குவேன், சொத்தமாக்குவேன் என்று. இந்த 8வது வசனத்தில் சொல்லும்போது 100க்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்கு வருவதற்கு பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொத்தமாவான். ஆண்டவர் அதனால தான் இவருக்கு சொல்கிறார், இஸ்ரவேலுக்கும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் பார்க்கல, யாருக்கிட்ட இப்படி ஒரு விசுவாசத்தை நான் பார்க்கல. ஆண்டவர் சொல்கிறாரு, நான் வரேன்னு. நான் வருவதற்கு நான் பாத்திரன் இல்லை, நான் தகுதி இல்லைப்பா உங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு. நீர் எங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு நான் தகுதி இல்லை, என் வீடு தகுதி இல்லை, ஆயத்தம் இல்லை. ஆனால் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், ஒரே ஒரு வார்த்தை. 10 வார்த்தை வேண்டாம், 10 வாக்குத்தத்தம் வேண்டாம், ஒரே ஒரு வாக்குத்தத்தம். நான் வாக்குத்தத்தத்தை நம்பினான், வார்த்தையை நம்பினான். ஆண்டவர் கொடுக்கிற ஒரு நம்பிக்கை, அந்த வார்த்தையில நம்பிக்கை இருக்கிறது. அவர் சொல்றாரு, நான் கூப்பிட்டா வர்றதுக்கு ஆள் இருக்காங்க. 100க்கு அதிபதி, 100 பேரை வேலை வாங்குறவர். போகிறான், வானா வருவான். அப்படி ஒரு வேலைக்காரங்க அவர் கண்ட்ரோலில் இருக்காங்க. ஆனால் அவர் தாழ்மையாக இருக்கிறார். நான் பாத்திரன் அல்ல, நான் பாத்திரவான் இல்லைப்பா, தகுதி இல்லைப்பா, உங்களுடைய வார்த்தை போதும் எனக்கு, உங்களுடைய வார்த்தை போதும், அது எனக்கு, அதை நான் நம்புகிறேன். நான் மனுஷ அதிகாரம் பெற்றிருக்கிறேன், ஆனால் உங்களுடைய வார்த்தையில் அதிகாரம் இருக்கிறது, உங்களுடைய வார்த்தையில் வல்லமை இருக்கிறது, உங்களுடைய வார்த்தையில் அற்புதம் இருக்கிறது, உங்களுடைய வார்த்தையில் தொடுதல் இருக்கிறது, உங்களுடைய வார்த்தையில் ஜீவன் இருக்கிறது, உங்களுடைய வார்த்தையில் ஒரு மகிமை இருக்கிறது. அந்த வார்த்தை அவனை பிழைக்கச்சி, வார்த்தை சுகம் கொடுக்கும். அந்த வார்த்தையிலே அதிகாரம் இருப்பதை அவர் விசுவாசித்தார். இன்றைக்கு நிறைய பேர் வார்த்தையை நம்புவது இல்லை. வாக்குத்தத்தம் கொடுத்தா கூட அதை ஒரு அசட்டையாக எண்ணுகிறோம் உண்டு. ஐயோ, வசனத்தை பேசிட்டாரே. ஆனால் வசனம் தான் தீர்க்க தரிசனம். இந்த வார்த்தை அவனுக்கு பிழைப்பு உண்டாகும், லைட்டை கொடுக்கும்னு நம்பினான். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், இஸ்ரவேல், அவர் எவ்வளோ பேரை பார்த்துட்டார், இஸ்ரவேலுக்கு இருக்கிற விசுவாசத்தை விட உன் விசுவாசம் பெருசு. பரிசுத்தவான்களோட அவனை ஒப்பிட்டு பேசினார் ஆண்டவர். இந்த 100க்கு அதிபதியுடைய விசுவாசம் நமக்கும் தேவை. அப்படிப்பட்ட சாட்சியை நமக்கும் வச்சுக்கணும். ஏன்னா இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல சொல்கிறாரு, முந்தினோர் பிந்தினோராய், பிந்தினோர் முந்தினோராய் இருப்பாங்க. இன்னைக்கு நிறைய பேரை பார்க்குறோம். பாரம்பரிய கிறிஸ்தவங்க, தலைமுறை கிறிஸ்தவங்கக்கிட்ட இன்னைக்கு விசுவாசம் கிடையாது. நிறைய பேர்கிட்ட ஜபம் கிடையாது, பைபிள் கிடையாது. ஆனால் அந்த 100க்கு அதிபதியுடைய விசுவாசம் பாருங்கள். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், எத்தனையோ பேர் இன்னைக்கு பக்தி இல்லை, ஆண்டவருடைய வசனத்தை நிறைய பேர் நம்புறது கிடையாது. வர்ஷிப்னா ஓடுறாங்க இன்னைக்கு. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை அதிகாரம் இருப்பதை உணர்ந்தார், அந்த வார்த்தையை நம்பினார், அதிகாரத்தை இருக்கிறது என்று. அதனால் ஒரு பெரிய சாட்சியை பெற்றார். அந்த சாட்சி நம்முடைய வாழ்க்கையிலும் விசுவாசம், அப்படிப்பட்ட விசுவாசம் நமக்கு. ஆண்டவரோட வார்த்தையை நம்புங்க, விசுவாசிங்க, அதை படிங்க, தியானிங்க.
ஆண்டவர் பலத்த காரியங்களை, பெரிதான காரியங்களை உங்களுக்கு செய்வார். அந்த மனிதனுக்கு, அந்த வேலைக்காரனை சுகமாக்கினார். வார்த்தையில் போன போதே சுகத்தை கொடுத்தார். இதுதான் தேவனுடைய செயல்கள். காட் பிளஸ் யூ. ஆமென்.